மை சேனல். நான் தான் உங்கள் வாசு. இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350 அந்த வண்டி பற்றி டிஸ்அட்வான்டேஜ் அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல போகிறேன். இந்த ராயல் என்ஃபீல்டு வந்து அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான பைக். சின்ன பசங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான பைக் இது. ராயல் என்ஃபீல்டு பைக்கை வந்து நிறைய மாடல்ஸ் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இதுக்கப்புறமும் வரும். புது புது அப்டேட்ஸோடு லான்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எத்தனை அப்டேட்ஸ் வந்தாலும் அதில் ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அது இன்னும் மாற்றின பாடு இல்லை அவங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வைப்ரேஷன். ஃபஸ்ட்டு இருந்த வண்டியில் வைப்ரேஷன் ரொம்ப அதிகமாக தான் இருந்துச்சு. ஒரு சில அப்டேட்ஸ் கொடுத்து வைப்ரேஷனை குறைச்சிருக்காங்க. நாம் லாங் ரைட்ஸ் போகும்போது அவ்வளோ வைப்ரேஷன் இல்லை. ஆனால் சிட்டி ரைட்ஸ்னு பார்க்கும்போது வைப்ரேஷன் ஹெவியாக தான் இருக்குது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40 to 50, 50 to 60 அந்த ரேஞ்சில் ஒரு எக்கனாமிக் ஸ்பீடுக்குள்ளே நாம் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த வைப்ரேஷன் நமக்கு கரெக்டாக கிளியராக லைன் மாதிரி தெரியும். நமக்கு வைப்ரேஷன் ஃபுல் பாடி ஷேக்கிங்லேயே இருக்கும் டிரைவிங்கில் இருக்கும்போது. அடுத்த டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா வெயிட். இந்த வண்டியோட வெயிட் எவ்வளோன்னு ஏதாவது கெஸ் பண்ணுறீங்களா? எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். 192 kgs. வண்டியை எங்கேயாவது ஸ்டாப் ஆயிடுச்சு இல்லை கீழே போட்டிங்க அப்படின்னா வண்டியை தூக்கி நிமிர்த்தி நிற்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு நமக்கு உடம்புல ஸ்ட்ரென்த் வேணும். நாம் கொஞ்சம் பல்காக இல்லை கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் மட்டும்தான் அந்த வண்டி நமக்கு சூட் ஆகும். பார்க்கும்போது லுக் வைஸ் நல்லாயிருக்கும். ப்ளஸ் அதை தள்ளுறதுக்கு ஸ்ட்ரென்த் வேணும். மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜின் கூலிங் சிஸ்டம் டைப் பற்றி நாம் பார்க்க போகிறோம். இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா ஏர் கூல்டு இன்ஜின் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. லிக்விட் கூல்டு சிஸ்டம் தரலை. லாங் டிரைவ் போகும்போது லிக்விட் கூல்டு இன்ஜின் தந்தால் நல்லா இருந்திருக்கும். ஸோ இதுவும் ஒரு டிஸ்அட்வான்டேஜில் தான் வந்து சேரும். நாலாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூயல் இண்டிகேஷன். வண்டினா நம்ம ஃபியூயல் போடுவோம். அதில் ஃபியூயல் இண்டிகேஷன் இருந்தால் தான் நமக்கு தெரியும் எவ்வளோ ஃபியூயல் இருக்குது, மேற்கொண்டு எவ்வளோ ஃபியூயல் போடணும் அப்படின்ட்டு. ஆனால் இதில் ஃபியூயல் இண்டிகேஷன் சுத்தமாக தரலை. வெறும் ஆன் ஆஃப் பெட்ரோல் தான் கொடுத்துருக்காங்க. வண்டி ஃபியூயல் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணுன்னா நம்ம ஆனில் வச்சு ஓட்டணும். ஆனில் போகும்போது வண்டி அடைச்சி ஆஃப் ஆகிடும். ஆஃப் ஆனதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கணும் வண்டி ரிசர்வ் வந்துருச்சு, ஒரு 3 liters 4 liters சம்திங் தான் இருக்குது. அடுத்த ஃபியூயல் ஸ்டேஷனில் ஃபியூயல் ஃபில் பண்ணணும். ஸோ இதுவும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் வந்து சேரும். 5th பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சர்வீஸ். எல்லாரும் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் சர்வீஸ் தான். சர்வீஸ்னு பார்த்தா ராயல் என்ஃபீல்டு வண்டியில் ரொம்ப அதிகமாக இருக்குமே, இந்த வண்டியெலாம் நம்ம போய் வாங்கணுமா யோசிக்கிறது கரெக்டு தான். சர்வீஸ் காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். ஃப்ரீ சர்வீஸ்லாம் முடிஞ்ச பிறகு சர்வீஸ் சென்டர் எடுத்துகிட்டு போனீங்கன்னா மினிமம், நான் சொல்கிறது மினிமம் சொல்கிறேன், மேக்ஸிமம் எவ்வளோ வேணால் ஆகலாம், மினிமம் 1000 to 3000 rupees ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் வண்டியை சர்வீஸ் பண்ண முடியும். அப்போது தான் வண்டி கரெக்டாக இருக்கும், வித்தவுட் எனி நாய்ஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்கு நாம் இவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் வண்டியை கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இதுவும் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ். 6வது விஷயம்னு பார்க்கும்போது டயர். வண்டிக்கு முக்கியம் டயர். மற்ற வெஹிக்கல் மற்ற பிராண்ட்லாம் பொறுத்த வரைக்கும் டியூப்லெஸ் டயர் தான் இப்போ வரைக்கும் ஆரம்பத்துலேருந்து மேக்ஸிமம் டியூப்லெஸ் டயரில் தான் கொடுத்துட்ருக்காங்க வண்டியை. ஆனால் இந்த வண்டியில் டியூப் டயர் தான் தராங்க. இப்போ வர லேட்டஸ்ட் வண்டியில் மட்டும் அலாய் வீல் போட்டு டியூப்லெஸ் தராங்க. ஆனால் இப்போ நான் காட்டுற வண்டி இங்கே கிளாசிக் 350 மேக்ஸிமம் வண்டியில் டியூப் மட்டும் தான், ஸ்போக்ஸ் இருக்குனாலே டியூப் மட்டும் தான் இருக்கும். சப்போஸ் ஒரு வேளை இது பஞ்சர் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபுல் செட்டை தான் ரிமூவ் பண்ணணும். அது மெக்கானிக் கழட்டுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதுக்கு காஸ்ட்டும் அதிகம் ஆகும், பஞ்சர் காஸ்ட்டு.
ராயல் என்ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் ஸ்பேர்ஸ் எல்லாமே அதிகம் தான். டயர் கிழிஞ்சிருச்சுனால டயர் விலை அதிகம், டியூப் விலை அதிகம், பஞ்சர் போடுற லேபர் காஸ்ட் அதிகம். அவ்வளோதான். இது பொறுத்த வரைக்கும் இதுவும் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான் டயரை பொறுத்த வரைக்கும். மொத்தம் 6 டிஸ்அட்வான்டேஜஸ் நாம் பார்த்துட்டோம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 6 விஷயம் மட்டும்தான் என்னோட 2 இயர்ஸ் யூசேஜில் இது டிஸ்அட்வான்டேஜ் தான் எனக்கு இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது இன்ஃபர்மேஷன் ராங்காக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.